G20 உச்சி மாநாட்டிற்கு இடையே பல்வேறு நாட்டு தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்தார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடனான சந்திப்பின் போது விண்வெளி, எரிசக்தி, செயற்கை தொழில்நுட்பம் போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசித்தார். இதேபோன்று இத்தாலி பிரதமர் மெலானியை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். அப்போது பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்தார். போர்ச்சுகல் பிரதமர் லூசிஸ் மாண்டினேக்ரோவை சந்தித்தும் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவின் 50வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவது என முடிவெடுக்கப்பட்டது. இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர், தென்கொரியா அதிபர் யூன் சுக்யோல், எகிப்து அதிபர் அப்தெல் ஃபத்தாஹ் அல்-சிசி, இந்தோனேஷியா அதிபர் பிராபோவோ சுபியான்டோ, நார்வே பிரதமர் ஜோனஸ் கர்ஸ்டோர் ஆகியோரையும் தனித்தனியாக பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். அத்துடன் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வோன் டெர் லியனை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். சேலத்தில் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்த நிலையில் ஜிம் உரிமையாளர் மயங்கி விழுந்து உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 36 வயதான மகதீர் முகமது. இவர் சொந்தமாக உடற்பயிற்சி கூடம் நடத்தி வந்தார். நேற்று முன்தினம் மாலை 7 மணி அளவில் உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சியில் ஈடுபட்ட இவர் பின்னர் உடற்பயிற்சி நிலையத்திலேயே நீராவி குளியல் போட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் இரவு 9 மணி அளவில் அவரது தாய் செல்போனில் அழைத்துள்ளார். ஆனால் நீண்ட நேரம் செல்போனை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. சந்தேகமடைந்த குடும்பத்தினர் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று பார்த்தபோது குளியலறையில் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் அந்த அறையின் கண்ணாடியை உடைத்து மகதீர் முகமதுவை மீட்டபோது காதில் ரத்தம் கசிந்திருப்பது தெரிய வந்தது. உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து காவல் உதவி ஆணையர் ஹரிசங்கரி உடற்பயிற்சி கூடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தார். மகதீர் முகமதுவுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருந்துள்ளதும் அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சியில் ஈடுபட்டதால் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எல்லாம் முடிச்சு போயிருக்காங்க. போனதுக்கு அப்புறம் இவர் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாராட்டுக்குது. கேட்டால் வெயிட் 200 கிலோ வெயிட் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. அடித்ததில் இந்த மாதிரி அடைச்சிருச்சு. ஷவரில் ஏதோ அடைச்ச மயக்கத்தில் ஏதோ குளிக்க போயிருப்பாரா என்னன்னு தெரில. அப்படியே உள்ளேயே லாக்லேயே அதிக வெயிட் அடிச்சு விட்டேன். டக்குன்னு அந்த குளியில் போட்டோம்னாலும் ஒவ்வொரு உடம்பு ஒத்துக்கும், ஒவ்வொரு உடம்பு ஒத்துக்காது. அப்படியும் இருக்கலாம். ஏன்னா டாக்டர் ரிப்போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக்குன்னு தான் வந்திருக்கு. அதுதான் உண்மையாக இருக்கும். வேறு எதுவும் இங்கே பழக்கம் கிடையாது. அவருக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு குளிக்க போயிருக்கிறாரு. குளிக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கண்டறிந்து கைது நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை செய்து வந்ததாக அயனாவரம் காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் தரணியை நீலாங்கரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் போதைப்பொருள் விற்பனை கும்பலுடன் சேர்ந்து காவலர் தரணி மெத்தபெட்டமைனை விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட தரணியிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்தி மொழியில் LIC இணையதளத்தின் முகப்பு பக்கம் இருந்ததால் முகவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வழக்கமாக LIC இணையதளத்தின் முகப்பு பக்கம் பெரும்பாலான இணையதளத்தைப் போலவே ஆங்கில மொழியில் இருக்கும். முகவர்கள் தங்களுக்கு தேவையான மொழிகளை தேர்வு செய்து பயன்படுத்திக் கொள்ளும் வகையிலும் இணையதளம் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் LIC இணையதளத்தின் முகப்பு பக்கம் இந்தி மொழியில் இருப்பது பேசுபொருளானது. ஆங்கில மொழியை தேர்வு செய்யும் வார்த்தை கூட இந்தியில் இடம்பெற்றுள்ளதால் முகவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து LIC தரப்பிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இணையதள முகப்பு பக்கம் இந்தி மொழியில் இருப்பதாக விளக்கம் அளித்துள்ளது. கோளாறை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு LIC தரப்பு கூறியுள்ளது. பனிமலை சீசன் தொடங்கியிருக்கும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பெண் சிற்பி ஒருவருக்கு ஆர்டர்கள் குவிய தொடங்கியுள்ளன. களிமண்ணில் கலைநயத்துடன் ஐயப்பன் சிலையை வடிவமைக்கும் அந்த சிற்பி குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சபரிமலை சீசனில் பட்டி தொட்டி எங்கும் இந்த பாடல் ஒலிப்பதை கேட்க முடியும். மாலை அணிந்து விரதமிருந்து ஐயப்பனை தரிசிக்க காத்திருக்கும் பக்தர்களின் கவனத்தை தனது கலைநயத்தால் ஈர்த்துள்ளார் பெண் சிற்பி பூமதி.
மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள கீழ்குடி கிராமத்தைச் சேர்ந்த இவர் களிமண்ணில் ஐயப்பன் சிலையை தத்ரூபமாக வடிவமைத்து அசத்துகிறார். அரை நூற்றாண்டு காலமாக பூமதியின் பெற்றோரான மெய்யநாதன் காந்தி தம்பதி பாரம்பரிய மண்பாண்ட தொழில் செய்து வருகின்றனர். தொடக்கத்தில் பெற்றோருக்கு உதவியாக இருந்து பின்னாளில் தனக்கு களிமண்ணில் சிற்பங்கள் செய்வதில் ஆர்வம் ஏற்பட்டதாக கூறுகிறார் பூமதி. சின்ன வயசுலேருந்தே அவங்க செய்கிற வேலையை பார்த்து அதுலேருந்து கொஞ்சம் எனக்கு ஆர்வம் வந்துச்சு, அந்த வேலை செய்யணும் அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செய்கிறத பார்த்து அப்படி கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போ ஒரு முழு சிலையும் தனியாக செய்வேன். ஐயனார், காளியம்மன், சிவன், விநாயகர் போன்ற சாமி சிலைகள் மட்டுமின்றி தலைவர்களின் சிலைகளையும் தத்ரூபமாக செய்து வருகிறார். தனது கலைவண்ணத்தை பலரும் கண்டு ரசிக்கும் நிலையில் அடுத்தடுத்து ஆர்டர்கள் வரத் தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கிறார் பூமதி. ஒரு ஃபோட்டோ கொடுத்தாலே போதும், அதில் ஃபோட்டோவை பார்த்து அப்படியே செஞ்சுருவேன். தலைவர்களுடைய சிலைகள், இந்த மாதிரி திருவுருவச் சிலைகள், இப்போ கூட அப்துல் கலாம் கேப்டன் சிலையெல்லாம் செஞ்சுருக்கேன். எல்லா சிலைகளுமே சாமி சிலைகளை பொறுத்த வரைக்கும் மாரியம்மன், காளியம்மன், ஆஞ்சநேயர், ஐயனார் சிலை நிறையா எல்லாமே செஞ்சுருக்கேன். எல்லாமே கருவறைக்கில் இருக்குது நான் செஞ்ச சிலையெல்லாம். ரொம்ப அதுக்கு வரவேற்பு வந்துச்சு, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளா, பெங்களூர் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டில் இருந்துமே நிறையா வரவேற்பு எனக்கு வந்திருக்கு இந்த சிலைக்கு. ஆமாம், நிறையா ஆர்டர் வருது. இப்போ ஐயப்பன் சிலை பார்த்ததுக்கப்புறம் நிறையா ஆர்டர் வருது. இப்போ பூமதி செய்த ஐயப்பன் சிலையை வீடியோவில் பார்த்து மத்திய அமைச்சர் ஒருவர் பாராட்டியதாக பூமதியின் தந்தை பூரிப்புடன் தெரிவித்தார். இப்போ அந்த சிலையை இப்போ வீடியோவில் பார்த்துட்டு, ஃபோன் மூலமாக பார்த்துட்டு அவரே மெய்யுருகி எங்களுக்கு நேராக ஃபோன் பண்ணி பேசினார். யார் அப்படின்னு சொன்னால், கேரளத்தில் இன்றைக்கி அவர் ஆரம்ப காலத்தில் நடிகராக இருந்தவர், இன்றைக்கி அமைச்சராக இருக்கிறாராம். மென்மேலும் உயர நீ நல்லா வளருவமான அவங்களும் பாராட்டியிருக்கிறாங்க. இந்த சிலையை கூட அவங்க எடுத்துக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. மண்பாண்ட கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வேன் என்று பெண் சிற்பி பூமதி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்காக அறந்தாங்கி செய்தியாளர் ராஜசேகரன். மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைக்கு நாளை தேர்தல் நடைபெறுவதையொட்டி வாக்குப்பதிவுக்கான இறுதிக்கட்ட பணிகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைக்கு நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான மகாவிகாஸ் அகாடி கூட்டணிக்கும் இடையே இருமுனை போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலில் 4140 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மொத்தம் 9,70,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்காளர்கள் எளிதாக வாக்களிக்க வசதியாக 1,186 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 6 லட்சம் அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கும் நிலையில் வாக்குப்பதிவுக்கான இறுதிக்கட்ட பணிகளில் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளது. வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதேபோன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2ஆம் கட்டமாக 38 தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதை முன்னிட்டு வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பெட்டிகளை அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் வரும் 23ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். நீலகிரி மாவட்டம் மசனக்குடி அருகே யானை தாக்கி வேட்டை தடுப்பு காவலர் படுகாயமடைந்தார். மசனக்குடி வனச்சரகத்திற்குட்பட்ட கூட்டுறவு பாறை முகாமிலிருந்து வனச்சரகர் தலைமையிலான வேட்டை தடுப்பு காவலர்கள் பணிக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஒற்றை யானை ஒன்று திடீரென வனத்துறையினரை துரத்தியது. இதனால் அனைவரும் ஓட்டம் பிடித்த நிலையில் கீழே தவறி விழுந்த வேட்டை தடுப்பு காவலர் மாறனை யானை தாக்கியது. இதனைத் தொடர்ந்து சக ஊழியர்கள் கூச்சலிட்டு யானையை விரட்டினர். பின்பு காயமடைந்த மாறனை மீட்டு மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 57,000 நெருங்கி வருகிறது. திங்கட்கிழமை 480 ரூபாய் உயர்ந்த தங்கம் செவ்வாய்க்கிழமை மேலும் 560 ரூபாய் அதிகரித்தது. 1 கிராம் தங்கம் 70 ரூபாய் உயர்ந்து 7,065 ரூபாயாக விற்பனையாகிறது. ஒரு சவரன் தங்கம் 560 ரூபாய் உயர்ந்து 56,520 ரூபாயாக விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து 101 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 2,000 ரூபாய் உயர்ந்து 1,00,000 ரூபாயாகவும் விற்பனையாகிறது.
நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு வரும் 24ஆம் தேதி காலை 11 மணிக்கு அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் வக்ஃப் திருத்த மசோதாவை நிறைவேற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மணிப்பூர் விவகாரம் குறித்து முழக்கம் எழுப்ப எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர். இந்த சூழலில் அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அழைப்பு விடுத்துள்ளார். நீர்வரத்து சீரானதால் குற்றாலம் அருவியில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 3 நாட்களுக்கு பிறகு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக குற்றாலம் மெயின் அருவி பழைய அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி இந்த அருவிகளில் குளிக்க கடந்த 3 நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதனால் குற்றாலத்திற்கு வந்த ஐயப்ப பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இந்த நிலையில் தற்போது நீர்வரத்து சீரானதால் அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்கின்றனர்.